Hi all, welcome to another new vlog. இன்னைக்கு ஆர்த்தி பாலாஜி மேக்கோவர் ஸ்டைல்ல நோ மேக்கப் வீடியோ. ஸோ இன்னைக்கு நோ மேக்கப் வீடியோ அந்த மாதிரி ஒரு மேக்கப்லாம் இன்னைக்கு காமிக்கல. ஸோ இட்ஸ் கோயிங் டு பி மை ரொட்டீன், என்னோட ரொட்டீன் ஹேர் கேர் வீடியோவை நான் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ அதுதான் நான் ரெகுலராகவே இது பண்ணிகிட்டே இருக்கிறேன். ஸோ ஐ தாட் லைக் இதே ஒரு vlog பண்ணலாமே, யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். அண்ட் இட்ஸ் வெரி எஃபெக்டிவ் கைஸ், இட்ஸ் வெரி வெரி எஃபெக்டிவ். ஐம் பீங் டூயிங் இட் லைக் ஒரு 6 months நான் இது ஆக்சுவலி நிறைய டைம் நான் பண்ணியிருக்கேன், பட் நான் மெயின்டைனே பண்ணலை. பட் இதுக்கப்புறம் இந்த லாக்டவுன் எல்லாம் இருந்த போதுலேருந்து கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் ரெகுலராக பண்ண ஆரம்பிச்சேன். ஸோ ஐ வாண்ட் டு ஷோ இது மெயினாக நான் எதுக்கு பண்ணுறேன்னா ஹேர் ஸ்ட்ரென்தனிங் அண்ட் ஒரு மைல்டாக டேண்ட்ரஃப் இருக்குது என்னோட ஸ்கேல்பில். ஸோ அதுக்காகவும் நான் இது யூஸ் பண்ணுறேன். பட் டேண்ட்ரஃப் இல்லைனாலும் நீங்கள் எப்படி யூஸ் பண்ணணுன்றது நான் சொல்கிறேன். இது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த முடி குட்டி குட்டியாக உடையும் இல்லையா, பிரிஸ்டல்ஸ் ஹேர் பிரிஸ்டல்ஸ் அப்படியே குட்டி குட்டியாக பாதி பாதியாக உடையும், அது அந்த லென்த்தே வளராது. ஸோ அந்த மாதிரி நல்ல லென்த்தியாக வரத்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிப் இது. நீங்கள் வந்து எப்போல்லாம் ஹேர் வாஷ் பண்ணுறீங்களோ, சில பேர் வீக்லி ஒன்ஸ் ஹேர் வாஷ் பண்ணுவீங்க, சில பேர் வந்து வீக்லி ட்வைஸ் ஹேர் வாஷ் பண்ணுவீங்க. அந்த டைம்லலாம் நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம். இட்ஸ் வெரி சிம்பிள் திங்ஸ் தான். ஃபர்ஸ்ட் ஒன் மோர் திங் ஐ வாண்ட் டு ஷேர். என்னன்னா இது பண்ணும்போது நான் என்ன பண்ணுவேன்னா, ஃபர்ஸ்ட் டே தட் இஸ் இன்னைக்கு நான் ஹேர் வாஷ் எடுக்க போறேன் அப்படின்னா முதல் நாளே வந்து நல்லா வந்து ஆயில் சோக் பண்ணி வச்சிருவேன் ஹேர்ல. கொஞ்சமா எவ்வளோ நம்ம அது ரொட்டீன் ஆயில், கோகோனட் ஆயில் நம்ம வந்து என்ன நம்ம ரெகுலராக நம்ம யூஸ் பண்ணுவோமோ அந்த ஆயில் வந்து நல்ல ஸ்கேல்ப்ல இருந்து இந்த முடியோட இந்த எண்ட் நுனி வரைக்கும் லேசா ஓரளவுக்கு நான் வந்து வார்ம் பண்ணுவேன். ஆனால் ஆயிலை வந்து கொஞ்சமாக ஒரு வெதுன்னு இருக்கும் இல்லையா, அது மாதிரி வார்ம் பண்ணி ஒரு 7-8 o'clock ஆகிடும் நான் வீட்டுக்கு வரத்துக்கு. ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் வச்சுட்டு ஒரு 1 hour. ஆனால் நீங்கள் வந்து ஏர்லியராக வந்து ஒரு 4 o'clock 5 o'clock போலவே நீங்கள் வச்சுருங்க. ஸோ ஓவர் நைட் ஃபுல்லாகவே ஹேர் வந்து ஆயில் வந்து நல்லா சோக் ஆகும். அண்ட் மறுநாள் வந்து நீங்கள் குளிக்க போகிறதுக்கு முன்னாடி, தட் இஸ் ஹேர் வாஷ் எடுக்கிறதுக்கு முன்னாடி இதை வந்து நீங்கள் அப்ளை பண்ண. நான் வந்து சீரியஸாகவே கைஸ் ஐ ஜஸ்ட் கீப் இட் ஃபார் 20 minutes அவ்வளோதான் நான் வைப்பேன். நான் ரொம்ப நேரம் வைக்க மாட்டேன், பிகாஸ் எனக்கு ஹெட்ஏக் ப்ராப்ளம் வந்துருமோ அப்படின்னு ஒரு பயம் இருக்குது. பட் இது வரைக்கும் எனக்கு வரல, இதனால ஒன்றும் பெருசாக வரல. ஏன்னா அது கொஞ்சம் ஈரமாக இருக்கும் இல்லையா, அதனால எனக்கு வந்து ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட் வித் வீடியோ. இது வந்து பார்த்தீங்கன்னா ஐ ஹவ் டேக்கன் 2 eggs. இது மெயினாக நான் பண்ணுற விஷயம் வந்து ஹேர் நல்லா திக்காக வரத்துக்காகவும், அண்ட் ரெண்டாவது வந்து குட்டி குட்டியாக முடி உடையறதுக்காகவும் பண்ணுறேன். அண்ட் மூணாவது விஷயம் மைல்டாக கொஞ்சம் டேண்ட்ரஃப் இருக்குது. ஸோ டேண்ட்ரஃப் இருந்து அப்புறம் கொஞ்சம் சிவியராக ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் உண்டு. அது மைல்டாக இருக்கும் போதே நம்ம சரி பண்ணுறதுக்காக. ஓகே, ஸோ இது வந்து 2 egg எடுத்திருக்கேன். ஸோ யூ கேன் சி நீங்கள் ஒரு எக் வேணாலும் எடுத்துக்கலாம், பட் நான் வந்து 2 eggs யூஸ் பண்ணுறேன். அண்ட் நிறைய பேர் நான் எல்லோ உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், 2 அந்த யோக்கே 2 இருக்கும். நான் எப்பயுமே என்னோட சஜஷன் வந்து டேக் இட் வித் யோக். நிறைய பேர் வந்து எக்கோடைய அந்த ஒயிட் மட்டும் தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க ஹேருக்கு. பட் ஐ சஜஸ்ட் யூ ஆல் டு கோ வித் த எல்லோவோட சேர்த்து எடுங்க. இட்ஸ் வெரி வெரி குட். எனக்கு எல்லோவில் தான் நிறைய ப்ரோட்டீன் கண்டென்ட் ஜாஸ்தி இருக்குது. ஓகே, ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு சும்மா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஃபோக் ஸ்பூன் வச்சு நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நல்லா வந்து பிளெண்ட் பண்ணிடுங்க. அண்ட் நெக்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் இஸ் ஆயில். ஸோ எந்த ஆயில் நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுங்க நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடிஷ்னலி யூ கேன் யூஸ் ஆலிவ் ஆயில். இது வந்து நார்மல் கோகோனட் ஆயில், நான் ஹேர்க்கு வைக்கக்கூடிய ஒரு கோகோனட் ஆயில் தான் இது. ஸோ நீங்கள் வந்து கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணலாம். ஃபார் அன் அடிஷ்னல் பெனிஃபிட் யூஸ் ஆலிவ் ஆயில். கோகோனட் ஆயிலும் ஆட் பண்ணி கூட வந்து கொஞ்சம் ஆலிவ் ஆயிலும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நல்லாவே நான் கொஞ்சம் இந்த ஒரு கப் அளவுக்கே நான் ஆயில் யூஸ் பண்ணுறேன். ஏன்னா ஆயில் பண்ணுறதே வந்து மறந்து போச்சு இப்போல்லாம். ஸோ அந்த ஒரு ரீசன். முதல் நாளும் ஆயில் நல்லா சோக் பண்ணுவேன். இது இந்த 2 நாள் தான் பண்ணுறதே நான். ஸோ அதுக்கப்புறம் வந்து லிட்டில் பிட் ஆஃப் பெப்பர். ஓகே, திஸ் இஸ் பிளாக் பெப்பர். இது வந்து 2 சிட்டிக்கு தான். ஓகே, 1 and 2 அவ்வளோதான். ஸோ ஹேர் லென்த்தியாக இருந்தால் மேபி நீங்கள் ஒரு 1 pinch எக்ஸ்ட்ரா எடுத்துக்கலாம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா என்னோடய ஹேருக்கு வந்து 1 egg இஸ் இனஃப். பட் நல்லா நமக்கு ஜெனரஸாக நம்ம யூஸ் பண்ணுறோம், நல்லா ஸ்கேல்பில் படணும் அண்ட் முடியோட எல்லா இடங்கள்லையும் படும்போது ஐ நீட் 2 eggs. ஸோ ஆக்சுவலி என் ஹேர் பார்க்க தான் ஷார்ட்டாக இருக்குது, பட் ஹேர் இஸ் வெரி வெரி திக். என்னோட ஹேர் வந்து பயங்கர திக்காக இருக்கும். ஓகே, அண்ட் அடுத்தது இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இது மட்டுமே ஆக்சுவலி போதும் உங்களுக்கு. இது கூட அடிஷ்னலாக யூ கேன் ஆட் அலோவேரா. அலோவேரா வந்து நம்ம இந்த சொத்து கத்தால சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த அலோவேரா வந்து ஒரு கொஞ்சம் இந்த கிண்ண அளவுக்கு நீங்கள் மிக்சியில் ஒரு அடி அடிச்சிருங்க. நல்லா பேஸ்ட் மாதிரி பண்ணிவிட்டு இதோட சேர்த்து நீங்கள் ஆட் பண்ணுங்கள். பட் நான் ஆட் பண்ணல, பிகாஸ் எனக்கு வந்து
இந்த ஹெட்ஏக் ப்ராப்ளம், சைனஸ் ப்ராப்ளம், கோல்டு ப்ராப்ளம் இதெல்லாம் சீக்கிரம் அட்டாக் ஆகிடும். ஸோ அதுக்காக நான் ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் யூஸ் பண்ணுவேன். அண்ட் this is very important if you have dandruff. ஓகே, dandruff இருக்குது அப்படின்னா யூஸ் this is Candid. இது வந்து யூ கெட் இட் இன் மெடிக்கல் ஷாப்லாம் கிடைக்குது, ஆன்லைன்லேயும் கிடைக்கிறது. ஓகே, ஸோ இது வந்து நீங்கள் அகெயின் அளவுக்காக இதில் போட்டு காமிக்கிறேன். அண்ட் எஸ், முக்கியமான விஷயம், நல்லா இதை வந்து ஷேக் பண்ணிவிடுங்க யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி. ஓகே, இது கிடைக்கல மேம், வேறு என்ன வாங்கலாம்னா யூ கேன் கோ வித் ஸ்கேல்ப். இது கிடைக்கல மேம், வேறு என்ன போகலாம் அப்படின்னா யூ கேன் பை பிராண்ட் கால் ஸ்கேல்ப். அதுவும் மெடிக்கல் ஷாப்பில் தான் கிடைக்குது. அப்படி ஸ்கேல்ப் கிடைக்கலனா பை கே ஷைன். கே போல்டாக நம்ம கே ஃபார் கைட், கே ஷைன், அந்த மீனிங் இதோட மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த எக்கோட. ஸோ நான் அளவு தெரியணுன்றக்காக இதில் போட்டு காமிக்கிறேன். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம இது குலுக்கிட்டு யூஸ் பண்ணுங்கள், பிகாஸ் இது கொஞ்சம் திக்காக இருக்கும் அடியில். ஹேரோடைய லென்த் அண்ட் இது பொறுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு 2 ஸ்பூன்ஸ் அளவுக்கு என்னோடய ஹேர் லென்த்துக்கு நான் எடுத்திருக்கேன். ஸோ ஜஸ்ட் ஆடிங். டேரெக்டாக போட்டால் உங்களுக்கு தெரியாது எவ்வளோ நான் எடுத்தேன்றதுக்காக. ஸோ கூட குறைய இருந்தால் தட் டசன்ட் மேட்டர் கைஸ், நோ இஷ்யூஸ். ஓகே, நான் நிறைய ஹேர் கேர் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இப்போ தான் பண்ணுறது இல்லை, சுத்தமாக டைம் இல்லை. ஸோ மேக்கப் ஆர்டிஸ்ட் அப்படின்றதுலாம் இப்போ தாங்க. இந்த ஹேருக்காகவே தனியாக வந்து நிறைய படித்தோம். லைக் சிட்டியன் கில்ட் அப்படின்னு ஒரு எக்ஸாம் இருக்குது. அதாவது என்னோடய வெட்டிங்கெல்லாம் முன்னாடி லைக் ஆல்மோஸ்ட் ஒரு 15 to 16 இயர்ஸ் இருக்கும். அப்படியே ஒரு புக், இவ்வளோ பெரிய புக் இருக்கும். அண்ட் அபவுட் தியரி, அதில் ஹேருக்கான தியரி இருக்கும் அண்ட் ப்ராக்டிகல்ஸ் இருக்கும். இட்ஸ் ஆக்ஸ்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியோட டைப் ஆகி இருக்கக்கூடிய அங்கேருந்து தான் சர்டிஃபிகேஷனுமே வரும். அண்ட் அப்போ இருந்து அது படிக்கும்போது நிறைய அதில் தியரிட்டிக்கலான விஷயங்கள் நிறைய சொல்லியிருப்பாங்க. அதையும் ஐ யூஸ் டு ஃபாலோ. கண்டிப்பாக நான் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன். இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட், ஸோ கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இஃப் யூ ஈவன் பசங்களுக்கு கூட இந்த டெக்னிக் வந்து நான் போட்டோன்னா, அக்கா நிறைய தம்பிங்க மெசேஜ் பண்ணுறாங்க, அக்கா நாங்கள் யூஸ் பண்ணலாமா, தாராளமாக. திஸ் இஸ் ஜென்ரல். ஓகே, மேல் ஃபீமேல் 2 பேருமே இந்த விஷயத்தை யூஸ் பண்ணலாம். இட்ஸ் வெரி வெரி குட் அண்ட் வெரி வெரி எஃபெக்டிவ். இது கூட வந்து இன்னும் நான் வர சில விஷயங்கள் வந்து நாங்கள் சலூனில் ஆட் பண்ணுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வி யூஸ் டு ஆட் அலோவேரா. நான் சொன்னேன்ல, இந்த அளவுக்கு வந்து அலோவேரா நல்லா ஸ்மாஷ் பண்ணி யூஸ் பண்ணுவோம். அண்ட் அதுக்கப்புறம் வந்து கனிஞ்ச வாழைப்பழம், கருப்பாயிடும்ல வாழைப்பழம், அது யூஸ் பண்ணுவோம். அண்ட் அதுக்கப்புறம் ஹென்னா, அதுவும் யூஸ் பண்ணுவோம். பட் இது வந்து நான் வீட்டில் எனக்கு அதெல்லாம் மெயின்டைன் வச்சு பண்ண முடியாது. ஸோ இது வந்து சிம்பிள் ஒன். ஸோ நிறைய பேருக்கு இதுதான் பண்ண முடியும். ஸோ அதனால ஜஸ்ட் டெல்லிங் யூ திஸ். ஸோ பண்ணி முடிச்சாச்சு. ஸோ எப்போவுமே நீங்கள் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா வந்து நாட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிடுங்க. ஹேரில் இருக்கக்கூடிய நாட்ஸு இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஷாம்பூவிங்காகவே வரக்கூடிய ப்ரஷ் ஆன்லைனில் கிடைக்குது. பார்த்தீங்கன்னா இது வந்து தலை வர முடியாது இதில், பட் நல்லா நாட்ஸ் வரும். அண்ட் அதே சமயம் ஷாம்பூவிங் பண்ணும்போது நீங்கள் லைக் கண்டிஷ்னர் எல்லாம் போடும்போது வரும் இல்லையா, ஸோ அதுக்காக you get it in online and you get it in all the beauty shops. ஓகே, சரி, இது எப்படி அப்ளை பண்ணுறது நான் காமிக்கிறேன். நீங்கள் வந்து ஒரு செக்ஷனாக இதை எடுத்துக்கோங்க. ஸ்பெஷலி மெயினாக ஹேர் க்ரோத்துன்றது இங்கிருந்து தான் வரும். ஸோ நான் ஃபிங்கர்ஸ் தான் யூஸ் பண்ணுறேன், நாட் யூஸிங் அ ப்ரஷ் ஆர் சம்திங். ஸோ கொஞ்சமாக எடுத்து பக்குவமாக அந்த ஸ்கேல்பில் வந்து இது படணும். ஹேரில் தாராளமாக படலாம், ஹேர்லேயும் தான் படணும். பட் ஃபஸ்ட் அப்ளிகேஷன் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்கேல்ப் ஃபுல்லாக அப்ளை பண்ணி முடிச்சிருங்க. சரி, ஹேர் பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் இருக்குங்க. ஸோ உங்களுக்கு முடி கொட்டுதா, கவலைப்படாதீங்க. உங்களுக்கு முடி வளரவே இல்லையா, கவலையே படாதீங்க. முடி கொட்டவும் இல்லை, வளரவும் இல்லை, அந்த மாதிரி நிறைய ஒரு லைஃப் அப்படின்னும் போது ஹேருக்குன்னு ஒரு சில ஸ்டேஜஸ் இருக்குது. தட் இஸ் அனஜின், கேட்டஜின், டாலஜின் அண்ட் எக்ஸோஜின். தெர் ஆர் 4 stages ஃபார் அ ஹேருக்கு. அதாவது ஒரு ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா முடி வளரவே வளராது, அப்படியே ஸ்டாண்ட் பை அப்படியே இருக்கும். ஒரு ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா முடி வந்து ஷெட்டிங், தட் இஸ் கொட்டும் பயங்கரமாக கொட்டும் முடி. ஒரு ஸ்டேஜில் முடி நல்லா வளரும். இந்த 4 ஸ்டேஜஸுமே ஒரு சைக்கிள் மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லைஃப் சைக்கிள் ஆஃப் அ பட்டர்ஃப்ளை அப்படின்னு இல்லையா, அந்த மாதிரி ஹேருக்குமே ஒரு லைஃப் சைக்கிள் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ டோன்ட் வரி, அந்த ஸ்டேஜ் முடிச்சோன்னா யூ வில் கிராஸ் தி நெக்ஸ்ட் ஸ்டேஜ். பட் ஸ்டில் நம்ம ஹேரை வந்து ஓரளவுக்கு நம்ம சேஃப்கார்ட் பண்ணிக்கலாம் வித் தீஸ் கைண்ட் ஆஃப் நேச்சுரல் திங்ஸோட. ஸோ ஒரு ஸ்கேல்ப் மெயினாக இந்த ஸ்கேல்பில் தான் மெயினாக படணும். ஸோ கொஞ்சமாக எடுத்து யூ கேன் அப்ளை.
ஸோ ஹேர்லேயுமே நான் நல்லாவே அப்ளை பண்ணணும். நான் சொன்னேன் இல்லையா, ஃப்ரம் த ஸ்கேல்ப் டு த ஹேர் எண்டு, ரூட் ஹெண்ட் வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிவிடுங்க. ஸோ நம்ம கொஞ்சமாக ஒரே ஒரு எக்கு போடும்போது என்ன பத்தாது, சரியா பத்தாது. அண்ட் நம்மளுக்கு ஸோ நம்மளே வந்து டைம் கிடைக்காம ஒரு டைம் எடுத்து பண்ணுறோம். ஸோ அதனால நான் எப்போவுமே 2 eggs யூஸ் பண்ணுறேன். அண்ட் 2 eggs கம்பல்சரி வித் த yellow. நீங்கள் பிரித்து பண்ணலாம், ஸோ தட் எல்லா இடத்துலையுமே அப்ளை ஆகும். ஸோ நல்ல ஒரு ஷைன் கிடைக்கும், ஸ்ட்ரென்த் கிடைக்கும் ஹேருக்கு. ஸோ நீங்கள் ரொட்டீனாக பண்ணுங்கள், இது பண்ணாலுமே நீங்கள் ஒரு 6 monthsக்கு நம்ம அதை பண்ணும்போது தான் யூ ஃபீல் த ரிசல்ட். ஸோ பேலன்ஸ் இருக்கிறது நம்ம ஜஸ்ட் அப்ளைங் இட். அண்ட் இந்த எண்டு இருக்கும்ல, இங்கேயும் வந்து கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள், இட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ இந்த எண்டு ஓகே கைஸ், இதில் நம்ம என்னென்ன போட்டோம் அகெயின் ஐ ரிப்பீட். ஃபார் அ சிம்பிள் dandruff அண்ட் டைம் இல்லை அண்ட் இவ்வளோ தான் இன்க்ரீடியன்ஸ் இருக்குது அப்படின்னும் போது யூ கேன் ஆட் 1 or 2 full eggs. இன்னும் திக் அண்ட் லென்த்தியாக இருக்கும் போது யூ கேன் கோ வித் 4 to 5 eggs தாராளமாக ஆட் பண்ணிக்கலாம். பெப்பர் 2 pinches போட்டேன். அண்ட் கேண்டிட் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு என்னுடைய ஹேருக்கு நான் போட்டிருக்கேன். அண்ட் ஃப்ரம் த ரூட் டு த ரூட் எண்ட் வரைக்கும் அப்ளை பண்ணிவிட்டு ஐ ஜஸ்ட் கீப் இட் ஃபார் 20 minutes ஒன்லி. நீங்கள் 30 minutes வரைக்கும் நீங்கள் தாராளமாக விடலாம். இட் நல்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு ஷைன் கிடைக்கும் ஹேரில். அண்ட் நிறைய விஷயம் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்களேன். ஸோ நிறைய விஷயம் இருக்குது இதில், நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். அண்ட் இது இவ்வளோ தான் நான் இன்றைக்கி போட்டேன். நீங்கள் அடிஷ்னலாக யூ கேன் ஆட் சேம் இந்த ஒரு கப் அளவுக்கு ஆலிவ் ஆயில் யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் யூ கேன் ஆட் அலோவேரா, ஒரு சொத்து கத்தால சொல்லுவோம். இந்த அலோவேராவுடைய ஒரு ஸ்ட்ராண்ட் அப்படியே எடுத்து அதோட ஃப்ளஷ் எடுத்து நீங்கள் ஸ்மாஷ் பண்ணி இல்லை மிக்சியில் ஒரு அடி அடித்து நீங்கள் இதோட ஆட் பண்ணலாம். மிக்சியில் அடிக்கும்போது நல்லா பேஸ்ட் ஆகிடும், நமக்கு ஈஸியாக இருக்கும் அப்ளிகேஷன் அதுக்காக. அண்ட் ஆல்சோ யூ கேன் ஆட் 2 spoons ஆஃப் ஹென்னா பவுடர் தாராளமாக இதில் போடலாம். ஸோ இது வந்து நான் ஒரு 20 minutes வச்சுட்டு ஐ யூஸ் டு வாஷ் இட். ஸோ வாஷ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஐம் யூஸிங் K-Shine அப்படின்னு. அகெயின் ஐ கெட் இட் ஃப்ரம் த மெடிக்கல் ஷாப்பில் தான். இட்ஸ் வெரி நைஸ். ஸோ உங்களுக்கு ரொம்ப இரிட்டேட்டடான dandruff இருக்குது, லைக் ரொம்ப இச்சிங் இருக்குது. அண்ட் சப்போஸ் நீங்கள் கேண்டிட் வாங்கணும் அவசியம் இல்லை, கேண்டிட் மட்டும் போடுறேன், ஷாம்பு வேறு போடுறேன்னா கேண்டிட் வாங்கிக்கோங்க. பட் K-Shine வந்து ஷாம்புவும் யூஸ் பண்ணலாம். அண்ட் இது கூட ஆட் பண்ணுறதுக்கும் நம்ம இது ஆட் பண்ணலாம், இதுக்கு பதிலும் நம்ம ஆட் பண்ணலாம் அதை. ஸோ நீங்கள் அந்த மாதிரியும் யூ கேன் ட்ரை. ஸோ எஸ், நீங்கள் வேணும்னா ஒரு கோம் பண்ணணும்னா பண்ணிக்கலாம். ஸோ ஆக்சுவலி பண்ண முடியாது, பட் ஈஸியாக இருக்க ஹேராக இருந்தால் கொஞ்சம் கோமிங்கும் பண்ணலாம், ஏன்னா கொஞ்சம் நல்லா ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ கொஞ்சம் லேசாக கோம் பண்ணிவிட்டு ஸோ கெட் அ ஷாம்பு கோமிங், ஷாம்பு கோம், திஸ் இஸ் கால்ட் ஷாம்பு கோம். ஸோ ஹோப் இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கோன்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். சரி, நிறைய கைண்ட் ஆஃப் வீடியோஸ் வரப்போகுது. ஸோ கண்டிப்பாக அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you in another video. Tata, bye bye.